அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல், வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நாள் வந்து எப்படி போணுச்சு அப்படிங்கிறத ஒரு விலாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வடித்த பிரியாணி எப்படி வந்து செய்கிறதுங்கிறதையும் நான் ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய மச்சி வந்திருந்தாங்க, என்னோடய நாத்தனார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து உரித்து அடித்து மிக்ஸியில் அடித்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா கார சட்னியும் தோசையும் பண்ணியிருந்தோம். கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 5 பல் பூண்டு, காஞ்ச மிளகா 4, உப்பு போட்டு மிக்சியில் அடித்து தாளிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு தோசை சுட்டுட்டு இருக்கும் போதே வந்து அஸ்லின் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ மாடியில் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போயிட்டு அவளை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி கீழே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா லிட்டில்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் நான் வாங்கியிருந்தேன் அஸ்லினாக்கு. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அஸ்லியை வந்து ரெடி பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறனால இந்த கவுன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அஸ்லினாவை கீழே அழைச்சிட்டு போயிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அஸ்லினாக்கும் சாப்பாடு கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே பார்த்திங்கன்னா மதியானம் பிரியாணி செய்கிறதுக்குள்ளே மசாலா எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கசகசா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 15 முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். பட்டை 1 எடுத்துக்கிறேன். ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு கிராம்பு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் 1 எடுத்திருக்கேன். அதை நீங்கள் நல்லா தட்டி அதை 2 ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு சாஜரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதை வச்சு செய்ய போகிறோன்னா பீஃபை வச்சு வடித்த பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பீஃபை வந்து குக்கரில் நீங்கள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு உப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. கறி வேகிற அளவுக்கு விசில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் எண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நெய் வந்து 1/2 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வடித்து செட் பண்ணதுக்கப்புறம் நெய் வந்து நம்ம மேலே சேர்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதில் தாளிக்கிறதுக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் 1-2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் வந்து ஆல்ரெடி வந்து அரைச்சிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு பேருக்கு ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை வதங்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக செவந்து வந்துட்டுருக்கு. நம்ம கறி வேக வச்சதும் இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இதால் தான் நம்ம அரிசி இழக்க போகிறோம். இது வந்து 1/4 படி. இது வந்து 5 சுண்டு எடுக்க போகிறோம். இதாலேயே நம்ம வந்து 5 சுண்டு எடுக்க போகிறோம். அளந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அரிசியை வந்து களையணும். வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வைக்கிறேன். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இன்னொரு சட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்கணும். ஏன்னா வடித்த பிரியாணிங்கும் போது அதில் தான் நம்ம வந்து
அரிசியை வந்து வேக வச்சு அரை வேக்காடாக எடுத்து வடித்து நம்ம இதில் போடுவோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் நிறையா சேர்க்குறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி கறியிலே நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால நான் இதுலேயும் 2 ஸ்பூன் இப்போ சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் நிறையா மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து மசாலா அரைச்சிருந்தோம்ல தயிர் ஊற்றி அந்த பேஸ்ட்டை வந்து நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் போயிடுச்சு. ஸோ கறி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கறி வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. இன்னொன்று சட்டியில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சதும் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த தயிர் மசாலாலாம் அடித்த பேஸ்ட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த குக்கரில் வேக வச்ச கறியையும் தண்ணியோடையே நம்ம வந்து சேர்க்குறோம். இது வடித்த பிரியாணிங்கிறனால தண்ணி அளவு வந்து அந்தளவு தேவைப்படாது. கறி வேகிற அளவுக்கு நீங்கள் திட்டமாக தண்ணி வச்சு நீங்கள் வேக வச்சுட்டு அந்த தண்ணியே நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். எதையுமே வந்து நடுவில் வந்து அறியாமல் நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக முழுசாகவே நீங்கள் பச்சை மிளகாய். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் தயிரையும் மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி வேகிற வரைக்கும் இது வந்து சிம்மிலே வந்து கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 லெமனை எடுத்து நல்லா புழிஞ்சு நம்ம மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லெமனை பார்த்த உடனே அஸ்லி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. லெமன் ஸ்மெல்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கறி பார்த்திங்கன்னா தனியாக பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஏன்னா கறி நல்லா வெந்தனால வந்து கறியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து அரிசி அரை வேக்காடாக வெந்துருச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து வடிச்சுக்க போகிறோம். இப்போ வந்து மசாலாவில் வந்து அரிசியை சேர்த்துக்கிறோம். கறியை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. நீங்கள் கரெக்டான அளவில் வெந்திருந்துச்சுன்னா கறி நீங்கள் அதிலே வந்து கறியிலே வந்து நீங்கள் அரிசியை போட்டுக்கலாம். தனியாக கறியை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாதி அரிசியை வந்து நீங்கள் மசாலாவில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கறியை போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்ம அரிசி வந்து போட போகிறோம். கறி வந்து உடையாமல் அழகாக வரத்துக்கு. கலர் பவுட்ரை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் போட்டு கலக்கி நம்ம அது மேலே ஊற்றிக்கிறோம். இது வந்து அழகுக்கு தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கலர் வந்து அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் இது கரண்டியால் எல்லா சைடும் ஒரு ஹோல் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கீ வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம அதில் ஊற்றிக்கிறோம். இது வந்து நெய்யிலெல்லாம் மெல்ட் ஆகி இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தம்மில் போட போகிறோம். நீங்கள் வந்து கீழே தோசைக்கல் கூட வச்சுட்டு நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு நாங்கள் வந்து மாடியில் குளிக்க வந்தாச்சு. குளிச்சுட்டு தொழுதுட்டு கீழே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சோறும் ரெடி ஆகிடும். ஸோ குளிக்கிற டைமில் தான் வந்து என்னோடய மச்சி மக வந்து அஸ்லீனா வந்து பார்த்துக்கிட்டா. அஸ்லீனா பார்த்திங்கன்னா மம்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டு டாய்ஸை எடுத்து போட்டு செஞ்சிட்ருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தொழுதுட்டு கீழே போயாச்சு. சோறு தம்மில் போட்டிருந்தோம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை மெதுவாக நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் பச்சடி செய்கிறதுக்காக மச்சி வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயிர் பச்சடி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மச்சி வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கோதுமை குருணை வச்சு நம்ம கஞ்சி செய்யலாம், பிரியாணி கஞ்சி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது. அஸ்லீனா ஜுஹேனாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கிறது அந்தளவு சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து கஞ்சியோடு சேர்த்து கொடுக்கும்போது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும். அதனால் பிரியாணி கஞ்சி மாதிரி மச்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோதுமை குருணை வந்து 1 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா அலசிக்கிட்டாங்க. அப்புறம் 2.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டாங்க. 1 டம்ளர் கோதுமை குருணைக்கு 2.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டாங்க. இது சின்ன குக்கரில் தான் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் 3 விசில் வந்து விட்டுருங்க. அப்புறம் சின்ன பேனை எடுத்துக்கிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்த அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி, பாதாம் பருப்பு, கருப்பு திராட்சைலாம் சேர்த்துக்கலாம்.
3மே பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வறுத்த சேமியா சேர்த்துக்கிறேன். கோதுமை குருணையும் பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறோம். சேமியா வதங்கினதுக்கப்புறம் பால் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம கோதுமை குருணையை வந்து நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ முந்திரி பாதாம் பருப்பு எல்லாமே வதக்கி பால் ஊற்றி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன். கோதுமை குருணை கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அஸ்லீனாக்கு வந்து குடும்பி மாதிரி சின்ன குடும்பி மாதிரி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜுஹேனா கூட சீப்பு எடுத்துகிட்டு வந்து சீவு விட்டுட்டு இருந்தா அஸ்லீனாக்கு. அவங்க 2 பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் அந்த ஹாலில் எடுத்து வச்சு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. அதுக்கிடையில் தான் அஸ்லீனா வந்து தவண்டு விளாண்டிட்டு இருந்தா. அப்புறம் வந்து மாடிக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் வந்து இந்த பட்டாம்பூச்சியை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அஸ்லீனா ரொம்பவே பயந்துட்டு இருந்தா பூச்சின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் பார்த்திங்கன்னா தசிஃபாக்கு வந்து சத்து மாவு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்குமா. ஸோ மாமிகிட்ட வந்து செஞ்சு கேட்டுட்டு இருந்தா. மாமி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க சத்து மாவை வச்சு கொழுக்கட்டை. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அது. ஸோ இன்றைக்கான விளாக் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.